வணக்கம், பொன்னி சுதாகரன். இன்றைய தலைப்பு சகுனமும் சம்பிரதாயமும். சகுனம்ங்கிற ஒரு வார்த்தையும் அது சம்பந்தப்பட்ட சம்பிரதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ரெண்டு விஷயத்துக்கும் என்ன விளக்கம் அப்படின்னா, சகுனம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நமக்கு அது நல்லதா கெட்டதா முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சகுனமாக செயல்படும். சம்பிரதாயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது முறைப்படுத்தப்பட்ட ஒரு செயல். சம்பிரதாயத்தின் மூலியமாக நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், கெட்ட சம்பிரதாயங்கள், நல்ல சம்பிரதாயங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அப்போது அந்த சம்பிரதாயத்தை நம்ம செயல்படுத்தும் பொழுது ஒரு சில சகுன தடைகள், சகுனத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில உணர்வுகள், உணர்ச்சிகள், தெளிவான விஷயங்கள் அப்படிங்கிறது சகுனத்தின் மூலியமாக அந்த சம்பிரதாயத்தை தொடர்புபடுத்தும். அப்போ சகுனம் அப்படிங்கிறது பொதுவாக என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, காரிய தடையையும் காரிய ஜெயத்தையும் குறிக்கக்கூடியவைகள் சகுனம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணி நீங்கள் போகிறீங்க. அந்த நேர காலகட்டங்களில் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது ஒரு பசுமாடு உங்களை இப்படி கிராஸ் பண்ணி போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ, இல்லை பசுமாடு ஆப்போசிட்டில் வருதுங்கிற மாதிரி இருந்தாலோ, அது ஒரு விதமான கோமாதா தரிசனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இது நல்ல சகுனமாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும் பொழுதோ அல்லது ஒரு கெட்ட விஷயத்துக்காக நீங்கள் வீட்டிலேருந்து பயணப்படும் பொழுதோ சகுனத்தின் மூலியமாக நமக்கு அந்த செயல்பாடு நல்லபடமாக முடியுமா, இல்லை கெடுதல முடியுமா, காரிய தடையை ஏற்படுத்துமா அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதில் ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம், நட்சத்திரத்தில் வதை விநாசகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்திலேருந்து 22வது நட்சத்திரம் வதை விநாசக நட்சத்திரமாக செயல்படும். அப்போ அந்த நட்சத்திர நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும், எந்த பயணங்களாக இருந்தாலும், எந்த விதமான புது முயற்சிகளாக இருந்தாலும் அது தடையை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும், அது ஒரு விதமான வதைத்தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்துலேருந்து 22வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரம்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திர நாளில் எந்த புதிய காரியங்களை செயல்படுத்தாதீங்க. அதே மாதிரி நட்சத்திர தாரை அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ சகுனத்துக்கும் நான் சொல்லக்கூடிய சம்பிரதாயத்துக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம், நம்ம பலப்படுத்தக்கூடிய விஷயம் நட்சத்திர தாரை. அப்போது நட்சத்திரங்களை பேஸ் பண்ணித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், வியாபகங்கள், நம்மளுடைய நடப்பு விஷயங்கள் அது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளுடைய நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரம் சம்பத்து நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் பலமான நட்சத்திரம். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களும் நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு கூட ஒரு விதமான பாசிட்டிவ் நெகட்டிவை மாறி மாறி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 30 நாட்களும் ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனநிலை, ஒவ்வொரு விதமான ஏற்றம், ஒவ்வொரு விதமான இறக்கம், ஒவ்வொரு விதமான வலி, ஒவ்வொரு விதமான சந்தோஷங்களும் கொடுக்கும். அப்போ நம்ம செயல்பாட்டு திறனின் மூலியமாக, நட்சத்திரத்தின் மூலியமாக நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது, அந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது நமக்கான செயல்பாட்டு திறன் மிக ஆத்மார்த்தமாகவும் வெற்றியாகவும் அமையும். அப்போது சகுனத்தை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு, நம்மளுடைய நட்சத்திரங்களை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு, நம்ம சம்பிரதாயத்தை பயன்படுத்தும் பொழுது, சம்பிரதாய முறைகளை செயல்படுத்தும் பொழுது, இதுக்கு தான் திருமணம், காதுகுத்து, கல்யாணம், நல்ல விஷயங்கள், குழந்தை பிறப்பு, பெயர் சூட்டுதல், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சம்பிரதாயம் சம்மந்தப்பட்ட நல்ல திதி, நல்ல நாள், நல்ல லக்னம், நல்ல நட்சத்திரம், இப்படி எல்லாத்தையும், அதெல்லாம் பஞ்சாங்கம் சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம முடிவுகள் எடுப்போம். இந்த விஷயங்களை அப்படியே நம்ம வாழ்க்கையில் தினமும் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய செயல்பாட்டு திறனின் மூலியமாக நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் மிக தெளிவாக, கிறிஸ்டல் கிளியராக நமக்கு நடக்கும். இதை நம்ம சகுனத்தின் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சகுனத்துக்கு. நீங்கள் காலை நேரத்தில் ஒரு பச்சை கிளியினுடைய குரலோ அல்ல பச்சை கிளியை கண்ணில் பார்க்குறீங்க அப்படின்னா அது மிகச்சிறந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன்னா நீங்கள் பெண் தெய்வங்களில் ரொம்ப அதீதமாக, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சில விஷயங்களை நமக்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய, ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மீனாட்சி அம்மன், ஆண்டாள் மற்றும் பாலா திரிபுர சுந்தரி, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த கிளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்குள்ளாரையே தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ கிளி நம்மளை பார்க்குறதோ, கிளியை நம்ம பார்க்குறதோ, இல்லை கிளியினுடைய அந்த காலையில் அந்த தரிசனம் கிடைக்கிறதோ, அல்ல அந்த குரல்கள் நம்ம காதில் படுறதோ, அதே மாதிரி வீட்டுக்கு குருவிகள் வருவது, குருவிகள் அடிக்கடி நம்ம வீட்டில் சத்தம் விடுதல், அப்புறம் குருவிக்கு நம்ம உணவு வைக்கிறது, தண்ணி வைக்கிறது. இந்த வெயில் காலங்களில் குருவிகளுக்கு உணவும் தண்ணியும் நம்ம வச்சு ரெகுலராக அதை பழக்கத்துக்கு கொண்டு வரும்பொழுது பலதரப்பட்ட பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும்.
இது எல்லாமே சகுனத்தின் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்மளுடைய லைஃப்பில் நம்ம செயல்பாட்டு திறனை சகுனத்தின் மூலியமாக நம்ம நிர்ணயித்து செயல்படும் பொழுது, நட்சத்திரத்தையும் கூட சேர்ந்து பயன்படுத்தி இயக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வெற்றி பாதைகளும் வெற்றிகளும் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ பாதிப்புகள், நெகட்டிவான விஷயங்கள் கிடைக்காது. அப்போ சம்பிரதாயத்தை செயல்படுத்தும் பொழுது கூட நம்ம முன்னோர்கள் நாள் நட்சத்திரங்கள் பார்த்துத்தான், சகுனம் பார்த்துத்தான் செயல்படுத்தாங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுதாக இருக்கட்டும், வீட்டுக்கு வரும்பொழுதாக இருக்கட்டும், சகுனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ சகுனத்தை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணணுமே. சகுனத்தை பற்றி நமக்கு தெரியாது. ஏன்னா சகுனம் அப்படிங்கிற மாதிரி இந்த பள்ளி விழும் பலன், பள்ளி சொல்லக்கூடிய பலன், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தெளிவான விஷயங்கள் நம்மளுடைய வலைதளத்தில் கூகுள் பேயில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக படிங்க, பாருங்கள். என்னோடய பிளாக்லையும் நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பேன். அதை போய் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. பொன்னி சுதாகரன்.